நம்முடைய விடை திருநெல்வேலி மாவட்டம் கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 163 கிராமங்கள் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு தேவையான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய ஆலங்குளம் தொகுதியில் உள்ள பாப்பாக்குடி ஒன்றியம், கடையம் ஒன்றியம், கீழப்பாவூர் ஒன்றியம் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சீரான குடிநீர் கொடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 163 கிராமங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையை ஏற்று கூட்டு குடிநீர் திட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டு தற்போது 40 லிட்டர் கொடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றீர்கள். ஆனால் நான் அனைத்து கிராமங்களுக்கும் செல்லும் பொழுது அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் அந்த திட்டத்தில் ஒப்பந்தக்காரருடைய பராமரிப்பிலிருந்து தற்போதுதான் நம்முடைய குடிநீர் வடிகால் வாரியத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் கேட்பது, ஒரு தனி குழுவினை அமைத்து இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றி 40 லிட்டர் இப்பொழுது தற்போது கொடுக்கின்ற அந்த அளவிலாவது இந்த மக்களுக்கு இந்த 3 ஒன்றியங்களிலும் கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிவுறுத்தேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, புதிதாக இப்போதுதான் அந்த கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை ஒப்பந்தக்காரரிலிருந்து நேரடியாக நாம் எடுத்துக்கொள்வதற்கு சில காலதாமதமாக அவர்கள் முழுமையாக முடித்து அவர் முடித்திருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து அதுதான் எடுப்போம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் பாதியில் வேலையை விட்டு போய்விடுவார்கள். எனவே அதை எடுத்திருக்கிறார்கள். இப்போது புதிய ஒப்பந்தக்காரர் அதை மெயின்டெனன்ஸ் செய்வதற்காக ஒருத்தர் வந்திருக்கிறார். எனவே அவருக்கு அறிவுறுத்தப்படும். நீங்கள் சொல்வது போல 123 கிராமங்களுக்கு, அதில் கிராமங்களுக்கு மட்டும்தான் 40 லிட்டர் குடிநீரை தவிர பேரூராட்சிக்கு 100 லிட்டர் வீதம் குடிநீர் கொடுக்கப்படுகிறது. 90 லிட்டர் வீதம் குடிநீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. எனவே முழுமையாக ஆராயப்படும். அது அந்த 163 கிராமங்களுக்கு சீரான விநியோகம் செய்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன். தலைவர் அவர்களே, நான் கடந்த 3 ஆண்டுகளாக இது 40 லிட்டர் அல்ல 55 லிட்டர் நம்முடைய கிராம பகுதிகளுக்கும் பேரூராட்சி பகுதிக்கு 100 லிட்டர் கொடுப்பதற்கும் நான் கோரிக்கையை வைத்த அடிப்படையில் தற்போது கடையம் மற்றும் கீழப்பாவூர் ஒன்றியம், கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு ஒரு திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு அதில் கடையநல்லூர், செங்கோட்டை மற்றும் தென்காசி நகராட்சிகளையும் உட்படுத்தப்பட்டு ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்டம் வந்தால் இந்த அனைத்து பகுதிகளுக்கும் 55 லிட்டர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 10ஆம் தேதி அன்று ஒரு உயர்நிலை கூட்டத்தை கூட்டியிருக்கின்றீர்கள் என்று அறிந்தேன். ஆகவே அந்த கூட்டத்தில் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு நிதியும் ஒதுக்கீடு செய்வாரா என்பதையும் கேட்டு மாண்பு பேரவைத் தலைவர்கள், நம்முடைய மாவட்டம், மாண்பு அமைச்சர் அவர்கள் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றீர்கள். இதில் பாப்பாக்குடி ஒன்றியம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வருகின்றது, என்ஜிஏவை தென்காசி மாவட்டத்தில் வருகிறது. இதற்கும் ஒரு நல்ல தீர்வினை நம்முடைய மாண்பு வருவாய்த்துறை அமைச்சரிடம் கேட்டு மாண்பு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வார்களே என்று தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி திருநெல்வேலி மாவட்டம் கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் ஒன்றியங்களைச் சேர்ந்த 163 கிராமங்களுக்கு கீழப்பாவூர் பேரூராட்சியான கூட்டு குடிநீர் திட்டம் 46.55 கோடி மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் திட்டம் தாமிரபரணி நதி உண்ணி அணைக்கட்டு நீர்த்தேக்கத்தின் மேல் பகுதியிலிருந்து கோடாரங்குளம் கிராமத்திற்கு அருகில் உள்ள நாள் ஒன்றுக்கு 8.57 மில்லியன் லிட்டர் குடிநீர் எடுத்து சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு சென்று சுத்திகரிக்கப்பட்டு பின் குடிநீர் வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு 10/2/2024 முதல் கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் ஆகிய ஒன்றியங்கள் 163 கிராமங்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 40 லிட்டர் வீதமும் மற்றும் கீழப்பாவூர் பேரூராட்சிக்கு 90 லிட்டர் வீதம் கொடுப்பதாக அதிகாரிகள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கனவே சொல்ல, எப்பவுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது குடிநீர் வடிகால் வாரியத்தை பொறுத்தளவு குறைவு. இந்த ஆண்டு கொடுப்பது இன்னும் 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை விரிவடையும், அப்படி விரிவடையும் போது அதற்கு சேர்ந்து தான் திட்டத்தையே வகுப்பார்கள்.